தமிழகத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தேர்தல் ஆணையம் என்னென்ன விஷயங்களை எஸ்ஐஆர் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறாங்க? வணக்கம். பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் எப்போது வேண்டுமானால் எஸ்ஐஆர் வருவதற்கான வாய்ப்புள்ள நிலையில் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராக இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கி எப்போது வேண்டுமானாலும் எஸ்ஐஆர் அறிவிப்பு வரும், தயாராக இருக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களிடம் ஆலோசனை கேட்கப்படும். தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டவுடன் வீடு வீடாக சென்று விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரிகள் வழங்கும் பணியை தொடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடாக வழங்கப்படும் விண்ணப்பங்களை பொதுமக்கள் பூர்த்தி செய்த பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே அதை வாங்கி ஒப்படைப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும் என்றும் 90,000 அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் உயரதிகாரிகளுடன் அவர்கள் இணைந்து பணியாற்றியவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பீகாரில் நடைபெற்ற திருத்த பணிகளுக்கு தொடர்ச்சியாக தமிழகத்திலும் நடைபெறும் பணிகளுக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதற்கான அறிவிப்பு வந்தபின்னால் இது குறித்து தெரிய வரும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.